என்னங்க பேசலான்னு வந்துட்டு ஒன்றும் பேசாமல் உங்கள் பாட்டுக்கு நிற்கிறீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எதுலேயுமே உடன்பாடாகவே இருக்க மாட்டீங்க. நாங்கள் வந்தப்போ கூட நீங்கள் வர வைக்கிறதுக்கு கூட நீங்கள் வீட்டில் இல்லை. எனக்காக இல்லைனாலும் எங்கள் அப்பா அம்மாக்காக இருந்திருக்கலாம் இல்லைங்க. நான் வந்தோன்னே இந்த மாதிரி கண்டிஷன் போடுறேன் அப்படி இப்படினாலும் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஐயோ, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க, நானும் தப்பா எதுவும் நினைக்கல. இருக்கிற சந்தேகத்தை மட்டும் தீர்த்துக்கலாம் தான் நினைச்சேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃப்ரெண்டுக்கு வேற அர்ஜென்ட்டாக எதுவும் வேற அவசரம் வாடா கொஞ்சம் அப்படின்னு சொன்னான். அதான் நான் டக்குன்னு போயிட்டேன். அவனுக்கு இன்னைக்கு நீங்கள் வருவீங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு தெரியாது. அதனால தான் கூப்பிட்டேன். அதனால தான் சரி மறுப்பு தெரிவிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டக்குன்னு போயிட்டேன். அவனும் ஒரு எமர்ஜென்சி தான் இருந்தான். கொஞ்சம் என்னென்னு பார்த்து வச்சுட்டு வந்தேன். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி அந்த கல்யாணத்தில் எனக்கு 100% விருப்பம் தான். சரிங்க, அப்புறம் என்ன, நீ 2 நாள் தான் இருக்குது. நீங்களும் நல்லா டக்குன்னு ரெடி ஆகிக்கோங்க. பார்லர்லாம் போகணுன்னா போயிட்டு வந்துக்கோங்க. எனக்கும் நிறைய வேலை இருக்குங்க. அது செய்யணும், இது ரெடி பண்ணணும், பார்லருக்கு போகணும், முடியை கொஞ்சம் வெட்டணும், மேக்கப் வேறு பண்ணணும், இப்படின்னு நிறைய வேலை இருக்குங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. போட்டால் சூப்பராக இருக்கணும் நம்ம 2 பேரும். என்னங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க? குழந்தைங்க தான் இப்போ வெளியே வச்சு போகணும்னா ஒரு ஆர்வமா அப்படி இருக்கணும், இந்த துணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க. அப்படிதாங்க, நான் எப்பவுமே வெளிப்படையாக இருப்பேன். எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். பாட்டுக்கு ஜாலியாக பிடிச்ச செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அப்படிதாங்க இருக்கணும். யாருக்காகவும் உங்கள் இதையும் மட்டும் மாற்றிக்காதீங்க. எப்பவுமே இப்படியே இருங்க. நீங்களே சொன்னாலும் நான்லாம் மாற்றிக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். சரிங்க, சரி சரி போகலாமா? சரி போகலாம். ஒரு இடத்துக்கு போனா டக்குன்னு மறந்து வீட்டுல அத்தனை வேலை இருக்குல்ல, அந்த செய்ய மாட்டியா? ஒரு இடத்துக்கு போனா அங்கேயே உட்காந்துக்கிறது. என்ன கத்த பேசுறீங்க? நான் போன சும்மாவா இருக்க? எங்க போனாலும் இருச்சின போன நீ இருந்தாலும் சின்ன பொண்ணு நல்லதே நடக்கும், எல்லா வேலை நல்லா ஓடு அப்படின்னு சொல்லியே மைக்கி இருக்க வச்சிடறாங்க. நானும் என்ன பண்றது சொல்லி இருந்துக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதா? எத்தனையோ பேர் எப்படிலாம் பாராட்டுறாங்க. சும்மா தெரியலனாலும் ஏதோ பாராட்டுறாங்க. நீங்க வீட்டுல இருந்து ஒரு பாராட்டுறீங்களா? எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே கிடக்குறீங்க. நான் எதுவும் உங்களுக்கு திட்டுறேனா? நானும் என் பாட்டுக்கு தானே இருக்கேன். எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? அட பாவி, என்ன இத்தனை உட்காந்து கிடக்குற, சீக்கிரம் வர முடியாதான்னு கேட்டதுக்கு நீ என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்களா? நீ அதான் அவனுக்கெல்லாம் கொடுக்குற இடம் தான் அப்படி. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா எனக்கு ஒரு வேலைக்கு ஆகாச்சும். நான் போய் டீ குடிக்க போறேன். உங்களுக்கு வேணுமா? ஆமா, எனக்கு ஒரு டீ போடு. எனக்கு ஒரு அப்பல இருந்து தலை வலிக்குது. தலை வலிக்குதா? இருங்க, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, தொல்லையை தாங்க முடியல. என்னதான் பண்றதோ. என் பொண்ணு வேற வர்றான்னு சொன்னா, எப்ப வருவானே தெரியல. அவன் தான் என் பாட்டுக்கு இருந்துக்கணும், அவ கூட பேசிட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பொண்ணு வராளா? ஆமா, என் பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கா. வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. அப்ப எதுவும் சமைக்கணுமா? நீ போய் ஃபர்ஸ்ட் டீயே போடுமா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி உட்காருங்க, டக்குன்னு போட்டார். ஐயோ சரி, நம்மளும் கடையில போய் எதுவும் வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் வெளியே போகலாம். எத்தனை நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது? முடியல. இந்த டிவியே பார்த்தாலும் முடியாது. அந்த நாடகத்தையே பார்த்துட்டு தலையா வலிக்குது. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்படி இப்படி யாரோட பேசிட்டு வந்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். லட்சுமி வேற வாங்கக்கான்னு சொன்னான். அவனால போக முடியல. சின்ன பொண்ணு போயிட்டு வந்துட்டா. எதுக்கும் நம்மளும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம். சரி, எதுவும் தப்பு எதுவும் நினச்சிக்குவேன். சரி, போயிட்டு வரலாம். இந்த லட்சுமி கூட போயிட்டு இருக்கா அவளையே. அவள் கடைக்கு தான் போவா அவளையே. லட்சுமி நில்லு. நீங்களாக்கா? நாங்களும் யாரும் நினைச்சிட்டேன். என்ன சொல்லுங்க? கடைக்கா போறா? ஆமாங்கக்கா, கடைக்கு தான் போற. ஒரு தயிர் பாக்கெட் வாங்க போறா. இல்ல லட்சுமி, நீ வேற கூப்பிட்டு இருந்தில்ல, பொண்ணு வீட்டுல வர்றாங்க வீட்டை பாக்குறதுக்கு அப்படின்னு. அதான் வர முடியாம போயிடுச்சு லட்சுமி. உடம்புக்கு வேற முடியல. அச்சோ, இதுல என்னக்கா இருக்கு? பரவாயில்ல இருங்க, உங்களுக்கு முடியலன்னு தெரியுமா? அதான் நான் எதுவும் கேட்டுக்கலக்கா. சின்ன பொண்ணு வீட்டு வேற கேட்டா சொன்னேன், ரொம்ப முடியல, அது உட்காந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். சரிக்கா, எதுவும் நினச்சிக்க மாட்டேன். வந்தாங்க, பார்த்தாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசினாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் நீ கூடிய சீக்கிரத்தில் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கக்கா. இனியெல்லாம் எழுதி தடிக்கக்கூடாது. அப்படியா? நல்லா தான் போச்சு. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நல்லா தான் நடக்கட்டும் வீட்டில். சரிங்கக்கா. எங்கே கடைக்கா போகிறீங்க? இல்லை லட்சுமி, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படியே பேசிட்டு நானும் கடைக்கு தான் போக வந்தேன். சரி வாங்க, போயிட்டு வந்தால கடைக்கு. நட லட்சுமி.